ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறேன். இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு இருக்குது, சாப்பிடு வெங்காயம் சாப்பிடு பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இங்கே மசாலாலாம் இருக்குது நண்பா. சரி, நான் மசாலா நான் போடும்போது காமிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குது. ஓகே நண்பா, கொஞ்சம் சும்மா சின்னதாக அதிகமாகலாம் பண்ணல. ஸோ இது கண்டினியூ வீடியோ பாருங்கள். நான் எப்படின்னா மிக்ஸ் பண்ணுறேன் சொல்லி அதை பார்த்துங்க நண்பா. ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி ஒரு லைக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணியிருக்கேன் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே சிஸ்டர், ஓகே மக்களே, ஓகே பிரதர்ஸ், ஓகே. நான் இப்போ ரைஸ் மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் நண்பா. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கணும் நண்பா. ஏன்னா ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. நம்ம பிளேட் வச்சுருக்கலாம், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் நண்பா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மசாலா போட்டுடலாம், கறிப்பத்தோ இதெல்லாம் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் நண்பா. நீங்கள் கருவேப்பிலை எப்படி வேணுமோ போட்டுக்கலாம், பிரச்சனை நண்பா. ஸ்கூலை விட்டு குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகம் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்ம. ஸோ இதோட மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சம் கறி பவுடர் இதெல்லாம் போடலாம் நம்ம. உங்களுக்கு என்ன தேவைப்படும் பொருள் கொஞ்சம் கறி பவுடர் போட்டேன். சும்மா லைட்டாக போட்டுருங்க. கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வாங்கி போட்டேன். இந்த தூள்லாம் லைட்டாக போட்டுங்க. அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போட்டேன், மிளகாத்தூள் லைட்டாக போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே நண்பா, இருக்கும். ஸோ ஜீரா போட்டுங்க, லைட்டாக ஜீரோ போட்டுக்கிறேன். ஸோ இதோட நான் கோதுமை மாவும் கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நண்பா. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வேணுமா இதில் தண்ணி இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க நண்பா. ஓகே நண்பா, தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க. இது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க. மாவு அந்த பக்குவம் வரணும், அந்த ரவுண்ட்ஸ் பக்குவம், ரவுண்ட் டைப்பில் பிடிக்கிற மாதிரி பஃப் பண்ணி போடணும், எண்ணெயில் ஃப்ரை பண்ணி. ஸோ இதுதான் நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நண்பா. கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ இதுதான்
ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் உருட்டணும். நீங்கள் வடை மாதிரியும் போடலாம், பிரச்சனை இல்லை. இந்த கட்லெட் மாதிரி செய்வாங்களே, அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ஐட்டம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ நான் உப்பு போட மறந்துட்டேன், உப்பு போட்டுடுறேன் நண்பா. ஓகே நண்பா, உப்பு போட்டாச்சு. உப்பு நீங்கள் தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வந்துடுச்சு, பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்துலேயே நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் 2 கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிங்க, அப்போ தான் உருட்டுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நண்பா இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு 2 கையும் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சேஃபில் கட்லெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கணும். சேஃபாக நல்லாயிருக்கும். என்ன பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணும். காஞ்சிச்சு, எண்ணெய் நான் போகிறேன். சூப்பராக இருக்குங்க, வடை மாதிரி. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. காஞ்சிட்டு இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோலாக பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மைதா மாவுலேயே நீங்கள் பண்ணலாம், ஆனால் கோதுமை மாவு சத்து. கோதுமை மாவுலேயே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். நண்பா யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி. மீடியம் ஸ்லோவிலே வைக்கணும், ஏன்னா உங்களுக்கு இதாகிடும். அப்புறம் மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேவாது. விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நண்பா கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதான், அந்த ஷேப்பில் வந்துடும் வடை மாதிரி. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு போட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, மறந்துடாதீங்க. என்னென்ன இதாகட்டும் சூடாகுது பாருங்கள், கண்டினியூ அந்த வீடியோ பார்த்துட்டு நண்பா. ஸோ நண்பா ரவுண்ட் ஆகிடுச்சு, அப்படியே திருப்பி விட்டுங்க. இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது, இதே அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. அப்புறம் அழகாக இருக்குது. ஸ்லோவாக வைங்க, ஏன்னா ஜாஸ்தி நீங்கள் வச்சிங்கன்னா
உள்ளே வேகாது. மீடியம் இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இன்னும் லைட்டாகவே போட்டுக்கோங்க, அது வேக முடியும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் ஸ்நாக்ஸு, கோதுமை ஸ்நாக்ஸ் வீட் ஸ்நாக் நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ இதையும் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதையும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பா, இன்னும் சாப்பிட்ற வேலை தான். சூப்பராக சாப்பிடலாம் பண்ணுறோம்டா. நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. ஸோ இதுதான் ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஒன்றும் நம்ம வீட் ஃப்ளோர் அந்த கோதுமை மாவு தான் செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா க்ரப்ஸியாக இருக்கும். நம்ம உப்பும் கொஞ்சம் அந்த இதுவும் போட்டிருக்கேன், ரவையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, ஸோ லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டினியூவாக பாருங்கள், நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன். ஹாய் நண்பா, நான் பாருங்கள். ஸோ பாருங்கள் நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது. ஸோ நண்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும்போ. நல்லா ஸ்கெட்சியாக இருக்குது. அது கொஞ்சம் ரவையும் போட்டேன், அதனால் முறுமுறு இருக்குது நண்பா. இதே மாதிரி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா காரமாக இருக்குது. இதே மாதிரி வீட்டிலே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தான இது வீட்டு வந்து கோதுமை மாவுலேயே பண்ணியிருக்கேன் நண்பா. நீங்களும் அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நண்பா. வந்து விடாதீர்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.